இசையிருக்க வீண்கவலை ஏன் மனமே தமிழ் இசையொன்று நம் வாழ்வில் துணை நிதமே. பெரிய புராணம் திருச்சிற்றம்பலம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் தவமதனை அறமாற்றும் பாங்கினிலோங்கினை ஞானம் உவமைலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வ சம்பந்த தாழ் உணர்ந்தார் அந்நிலையில் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினுள் ஓம்பப்படும். பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மறைப்பீனும் ஒத்துக்கொள்ளலாகும் பாட்பான் பிறப்பொழுக்கம் குன்றை கெடும். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அனைவருக்கும் வணக்கம். பாடல். சின்ன வண்ண பூக்கள் சின்ன சின்ன வண்ண பூக்கள் சிரிக்கும் நல்ல பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் வந்து பாரும் பூக்கள் சிவப்பு மஞ்சள் நீலம் சேரும் வெள்ளை ரோசா அவற்றை மூங்கில் வைத்து அறிவும் நல்ல வாசம் பூத்த நல்ல மலரில் பூச செய்ய எடுப்போம் கோர்த்து மாலை கொடுப்போம் கோவிலுக்கு கொடுப்போம் கோவிலுக்கு கொடுப்போம். திருக்குறள். ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றே கெடும். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பாடல். எங்கும் கேட்டிடலாம் ஓரிடத்தில் இருந்திடாமல் ஓடி ஓடி கேட்டிடலாம். பாடகரை பார்த்திடாமல் பாட்டுக்களை கேட்டிடலாம். வாத்தியங்களை இசைத்திடாமல் வாத்திய இசை கேட்டிடலாம். ஊரெங்கும் போய் வராமல் ஊர் புதினம் கேட்டிடலாம்.
இனம் காட்டும் வழியை கற்றிடுவோம் காட்டும் வழியை கற்றிடுவோம் சோம்பல் தன்னை விளக்கிடுவோம் சோம்பல் தன்னை விளக்கிடுவோம் சுறுசுறுப்பாய் உழைத்திடுவோம் ஊர்ந்து செல்லும் மெரும்பை போல் ஊர்ந்து செல்லும் மெரும்பை போல் உழைத்து வாழ கற்றிடுவோம் உழைத்து வாழ கற்றிடுவோம் அன்பே உயிரின் வழியாகும் அகிலம் போற்றும் வழியாகும் அகிலம் போற்றும் வழியாகும் இன்பமாக வாழ்வதற்கு இன்பமாக வாழ்வதற்கு இதுவே நல்ல வழியாகும் இதுவே நல்ல வழியாகும் அனைவருக்கும் வணக்கம். கவிதை சூரியன் சூரியன் காலையில் உதித்திடுவான், சுடர்கள் பரப்பி எழுந்திடுவான், உயிர்கள் வாழ உதவிடுவான், உலகம் இயங்க செய்திடுவான், பயிர்கள் வளர உதவிடுவான், பயன்கள் பலவும் தந்திடுவான், வெப்பம் நன்கு தந்திடுவான், வெளிச்சம் நமக்கு தவிடுவான். திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீழவேனிலும் மூசு வண்டரை பொய்யும் போன்றதே ஈசன் நெந்தை இணையடி நிழலே இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பிடியதனொருகுமை கொளமிகு கரியதில் படிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடிகண பரிகாரம் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிலேயே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் ஒழுக்கமுடைமை ஒன்று தொடக்கம் மூன்று வரை ஒழுக்கம் விளக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அமுதே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அனைவருக்கும் வணக்கம். கவிதை பார்ப்பார் முல்லை கொடியின் பூவை பார் முகர்ந்து மனத்தை உணர்ந்து பார் ஆடி வரும் மயிலை பார் அழகு தோகை விரிப்பை பார் பாடி வரும் பண்ணை பார் பறந்து செல்லும் அழகை பார் வானவில்லின் நிறத்தை பார் வளைந்திருக்கும் வடிவை பார் வானில் வரும் நிலவை பார் மலைந்து ஓடும் முகிலை பார் தேனை கொஞ்சம் சுவைத்து பார் தெளிந்தால் இன்பம் உண்டு பார். அனைவருக்கும் வணக்கம். கவிதை செய்மதிகள் விண்ணில் சுழலும் செய்மதிகள் விந்தையான செய்மதிகள் வீட்டில் இருந்து நாம் எல்லாம் விரைவாய்
திருக்குறள் வழி வாழ்வோம். திருக்குறளானது தமிழில் வெளிவந்த உலக புகழ்பெற்ற அறநூல் இலக்கியமாகும். இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இதில் 1330 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு குறளும் 2 வரிகளில் அமைந்துள்ளது. இவை 10 குறள்களாக 133 அதிகாரங்களில் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருக்குறளானது முப்பால் எனவும் அழைக்கப்படுகின்றது. திருக்குறள் எந்த சமயமும் சாராது மனிதனுக்கு தேவையான அறநெறிகளை சொல்கிறது. இதனால் திருக்குறள் பொதுமறை என போற்றப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் அந்தணர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவன் மானவீதி மருதல் நிலாவிய அறிந்த சொல்லார் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்வசுநாட்டம் குளியதனுள் மங்குள் முழங்கேறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுரரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பாடல். உடற்பயிற்சி செய்வோம். உடற்பயிற்சி செய்திட ஒழுங்காய் பயிற்சி செய்திட திரண்ட தோலை நிமித்தியே தினமும் பயிற்சி செய்திட உடலும் உள்ளம் வளர்ந்திட உடற்பயிற்சி செய்திட தொடரும் துன்பம் விலகிட தொடர்ந்து பயிற்சி செய்திட தொடர்ந்து பயிற்சி செய்திட. சிற்றம்பலம். ஒளிவள விளக்கே உலகிலா ஒன்றே உலகு கடந்ததொரு உணவே தெளிவளர்பளிங்கே திரள்மணி கொண்டே சித்தத்தின் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்தில் ஆனந்த கனியே அம்பலம் நாடரங்கான
விரைந்தார். குழந்தை உபமஞ்சுக்கு மிகுந்த பசி தாங்காமல் அழத் தொடங்கியது. குழந்தைக்கு கொடுப்பதற்கு ஆசிரமத்தில் பால் இல்லை. அதை கொடுத்தும் அழுகை நிற்கவில்லை. தந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் குழந்தையை கோயிலுக்கு எடுத்து சென்றார். இறைவனுக்கு முன்பாக கிடத்தினார். மனமுருகி இறைவனை வழிபட்டார். இறைவன் அன்பே வடிவானவர் அல்லவா? பாலுக்கும் அழும் பாலகனைக் கண்டு மனம் இறங்கினார். குழந்தைக்காக திருப்பாற்கடலை அழைத்தார். பசியால் அழுத குழந்தை பாலை குடித்தது. பசி நீங்கியதால் அழுகையை நிறுத்தியது. இறையொருள் பெற்ற அந்த குழந்தையை வளர்ந்து உபமஞ்சு முனிவரானது. இறைவனை ஒருபோதும் மறவாதவராய் உபமஞ்சு முனிவர் உயர்ந்து விளங்கினார். முன்னொரு காலத்தில் கஜமுகாசூரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் தேவர்களை காக்க திருமணம் கொண்டார். பிள்ளையாரை தோற்றுவிட்டார். சிவபெருமான் பிள்ளையாரை நோக்கி, இனிமேல் கணங்களுக்கு நீயே தலைவன் என்றார். பிள்ளையார் கணங்களுக்கு தலைவனான காரணத்தால் கணபதி என அழைக்கப்படுகின்றார்.
திருச்சிற்றம்பலம். கற்றாங்கரியோம்பி கலியை வாரமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவன் திங்கள் முதல்வன்பாதமே பற்றான் என்றாரை பற்றா பாவமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். காவிகை நல்ல புத்தகம். புத்தகம் நல்ல புத்தகம். புதுமையான புத்தகம். எத்தனை முறை படித்தாலும் இனிக்கும் நல்ல புத்தகம். அறிவு தரும் புத்தகம். அரிய செல்வம் புத்தகம். பாடங்கள் கொண்ட புத்தகம். பாடல் நிறைந்த புத்தகம். காலை மாலை வேளையில் கண்ணன் படிக்கும் புத்தகம். பாடல் நாங்கள் விரும்பிடும் பாடல் பாட்டு புத்தகம். அனைவருக்கும் வணக்கம். பாடல். தை மாதம் பிறந்தது புதிய ஆண்டு மலர்ந்தது. மாசி மாதம் பிறந்தது மாமரம் பூத்தது. பங்குனி மாதம் பிறந்தது பாலை கீரை பூத்தது. சித்திரை மாதம் பிறந்தது முருங்கை வேம்பு பூத்தது. வைகாசி மாதம் பிறந்தது வகை வகையோரில் பூத்தது. ஆனி மாதம் பிறந்தது வாகை வீணை பூத்தது. ஆடி மாதம் பிறந்தது நாவல் நன்றே பூத்தது. ஆடி மாதம் பிறந்தது இருப்பை கொன்றை பூத்தது. புரட்டாதி மாதம் பிறந்தது பிறை பூ பூத்தது. ஐப்பசி மாதம் பிறந்தது அன்னமுன்னா பூத்தது. கார்த்திகை மாதம் பிறந்தது கார்த்திகை பூ பூத்தது. மார்கழி மாதம் பிறந்தது தாமரை குளம் பூத்தது. தாமரை குளம் பூத்தது. அனைவருக்கும் வணக்கம். பாடல். மீனமொழி பறக்குதம்மா உடவெள்ளியோடம் கொண்டு செல்லுதம்மா. வானம் கடலாக மாறுதம்மா இந்த மாசியில் உள்ள முழுதுதம்மா. அம்புயம்பாடி தளர்ந்ததம்மா அயல் அம்பலம் கண்டு களிக்குதம்மா. சின்னஞ்சிறு விலை கண்டதம்மா பின்ன செம்பட் குடம் போல தோன்றுதம்மா. என்ன அதிசயம் பாரயம்மா இதையுடன சாலனம் கூறாயம்மா. வளர்ந்து வளர்ந்து விளையுதம்மா உடல் வட்டத்தில் நிழலுக்குதம்மா. தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா பனிச்சற்று தெரியாமல் ஆகுதம்மா. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் மாமலராய் நோக்குண்டான் மேலினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வாய் தமக்கு. திருச்சிற்றம்பலம். திருக்குறள். அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாளாதலர் புன்கண்ணே பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு. அன்போ இயைந்த வழக்கென்ப ஆர்விற்கும் என்போர் இயைந்த தொடர்பு. விதியை வெல்லும் விடாமுயற்சி. தண்ணீர் இல்லாத கிணற்று அருகே கழுதை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கிணற்றுக்குள் அது தவறி விழுந்து விட்டது. அடிபட்டு அது மெல்ல எழுந்தது. உரத்த குரலில் கத்தியது. அருகில் இருந்த வயலில் உழவனும் மகனும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கத்தலை கேட்டு அங்கே வந்த அவர்கள் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார்கள். அப்பா, நம் கழுதை கிணற்றுக்குள் விழுந்து விட்டது.
எப்படியாவது அதை காப்பாற்ற வேண்டும். மகனே, ஆழமான கிணற்றுக்குள் கழுதை கிடக்கிறது. நம் இருவரால் அதை தூக்கி காப்பாற்ற முடியாது. அது சாக வேண்டும் என்பது விதி. நம்மால் என்ன செய்ய முடியும்? அப்பா, இதே போன்று மற்ற விலங்குகளும் கிணற்றுக்குள் விழுந்து சாகாமல் நாம் தடுக்கலாமே. நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து மண்ணை கொட்டி கிணற்றை தூத்து விடுவோம். பிறகு எந்த விலங்கும் இதற்குள் விழுந்து சாகாது. அப்பா, அப்படியே செய்வோம். இருவரும் கூடைகளில் மண்ணை அள்ளி அள்ளி கிணற்றுக்குள் கொட்டினார்கள். அவர்கள் மண்ணை கொட்டி தன்னை கிணற்றுக்குள் புதைக்கப் போகிறார்கள். கழுதைக்கு இது புரிந்தது. மேலே மண் கொட்டப்பட்டதும் தன் உடலை உதறியது. அது மண் முழுமையையும் கிணற்று தரையில் விழுந்தது. கால்களை அசைத்து அது அந்த மண்ணின் மேல் நின்றது. இப்படியே தொடர்ந்து நடந்தது. கிணறும் தூக்கப்பட்டது. கழுதையும் மேலே வந்தது. தாவி குதித்து கிணற்றுக்கு வெளியே வந்தது. அது உயிர் பிழைத்த மகிழ்ச்சியால் கால் கால் என்று கத்தியது. அப்பா, கழுதை சாக வேண்டும் என்பது விதி என்றீர்கள். அது உயிர் பிழைத்து விட்டதே, இதற்கு என்ன சொல்கிறீர்? மகனே, இடைவிடாது முயற்சி செய்தால் விதியை வெல்லலாம். அதை இந்த கழுதை நிரூபித்து விட்டது. கழுதையின் முதுகில் அன்பாக தட்டி கொடுத்தார் அவர். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை.